கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் இயேசுவின் நாமத்தினால விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உயிரோட்டம் உள்ள விசுவாசம் என்று பேச விரும்புகிறேன். ஏன் பிரதர் உயிரோட்டம் உள்ள விசுவாசம்னு சொல்றீங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசம் சாவர நிலைமையில இருக்கு. நிறைய பேருக்கு செத்தே போயிருச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியா. ஆண்டவரே, இது எனக்கு நடக்கும், இதை நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் நம்புகிறேன்னு உனக்கு எதெல்லாம் நடக்காத சூழ்நிலையில நீ நம்புற பாத்தியா, அதுக்கு பேரு தான் விசுவாசம். அது காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குதான். தோமா இயேசு உயிரோட எழுந்த உடனே சீஷர்களுக்கு போய் தரிசனமாகும் போது அங்க தோமா இல்லை. தோமா இல்லாத போது இயேசு சீஷர்களுக்கெல்லாம் தரிசனமான உடனே சீஷர்கள் எல்லாம் தோமாட்ட போய் சொல்றாங்க, இயேசு உயிரோட எழும்பிட்டாரு, அவரை நாங்கள் எல்லாரும் தரிசித்தோன்னு. அவன் சொன்னான், நான் நம்பவே மாட்டேன். என்ன அவன் சொன்னது? நான் பார்க்காம நம்பவே மாட்டேன். அப்போ தோமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் போய் வெளிப்பட்ட உடனே அவன் நம்பலை. அவன் விழா எலும்ப கைவிட்டு பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லி பார்த்தான். அப்போ தோமாவுக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொன்னார், நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் இருந்து என்னை விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். அது காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறதுங்க. இன்னைக்கு உனக்கு எதுவுமே தெரியல பிரதர், இன்னைக்கு குழந்தைக்காக நீ ட்ரீட்மெண்ட் வேலை செய்தே இல்லையோ, விசுவாசம் வேலை செய்யணும். திருமணத்துக்காக நிறைய தடைகள் இருக்கலாம், ஆனால் உன் விசுவாசம் வேலை செய்யணும். உன் வேலைக்காக விசுவாசம் வேலை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பாரு, ஆபிரகாமுடைய சரீரம்தான் செத்து போனதே தவிர அவன் விசுவாசம் சாகாததுனால தான் அவன் சரீரத்துல பலன் வந்தது. தேவ பிள்ளைகளே, ஷபரபாலபா, இன்னைக்கு நடக்குமா நடக்காதா, ஐயோ இதுல ஒரு மாற்றம் வரவே வராதுன்னு நீயே கணிச்சிட்டனா எப்படி? விசுவாசம் உள்ளவனாயிரு, உயிரோட்டம் உள்ள விசுவாசத்தோட இரு. என்கிட்ட எல்லாம் யார் என்ன நெகட்டிவா பேசினாலும், ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னா, அண்ணா எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் அவளுக்கு திருப்பி ஒரு பதில் சொன்னேன், மனுஷனால் கூடாது, டாக்டர் யாரு? மனுஷன். ஆனா தேவனால் அது கூடும்னு நான் சொல்லி விட்டதே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு ஒரு பயங்கரமான விசுவாசத்தோட இரு. இந்த சிமெண்ட்டை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல, அது செங்குருதியா நிற்கும்னு. அந்த சிமெண்ட் கூட ஏதாவது மலையிலேயோ வருஷ கணக்கா போன உடனே இத்து கீழே விழுந்துரும். உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பாரு, செங்குருதி மாதிரி நிக்கணுங்க. எது நடந்தாலும் நடக்கலனாலும் நான் அவரை தான் விசுவாசிப்பேன்னு நீ நின்று பாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற தடையெல்லாம் உடஞ்சி உனக்கு முன்னாடி ஓடி அற்புதத்தை செய்வார். இல்லைன்னா ஜோம் பண்ணி பார்த்தேன், பாஸ்டரை வச்சு ஜோம் பண்ணி பார்த்தேன், வல்லமை உள்ளவங்க கிட்ட போய் ஜோம் பண்ணி பார்த்தேன், நடக்கலையேன்னு. எல்லாரும் ஜோம் பண்ணும்போது நடக்கும். உனக்கு விசுவாசம் இருக்கா? நீ விசுவாசத்தோட இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்ட போதுதான் வல்லமை போச்சு. அதனால நீ விசுவாசத்தோட உயிரோட்டம் உள்ளவனா இருந்தனா, உயிரோட்டம் உள்ள விசுவாசம் ஆபிரகாமுடைய செத்த சரீரத்தையும் உயிரோட எழுப்பிருச்சுங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்கு சாகர நிலைமையில இல்லை செத்து போய் அந்த விசுவாசம் இருந்தால் இப்பொழுது அது உயிரோட கூட எழும்பட்டும்னு நான் ஜெபம் பண்றேன். நீரே கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.